நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், பூனை பாம்பு தெரியாதனமாக பூனைக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. அந்த பாம்பு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்குது. ஆனால் அதுக்கு பூனை விட மாட்டேங்குது. பூனை பொதுவாகவே வேட்டையாடும் குணம் கொண்டது. அதனால் பூனை என்ன செய்யும்னா, பாம்பை கண்டா சும்மா இருக்காது. அதுகிட்ட போய்ட்டு அதை உசுப்பேற்றி விடும். பாம்பு அது விலகி தான் போகும் பூனையை விட்டு. ஆனால் பூனை பாம்பை பார்த்துச்சுன்னா பூனை சும்மாவே இருக்காது. அதை வேட்டையாடி அதை வெல்லணும்னு தான் பூனை நினைக்கும். பூனையோட கால், கையில் இருக்கிற கூர்மையான நகம் அதுக்கு பக்கபலமாக இருக்கும். அதை வச்சு தான் பாம்பை அது தாக்கும், பரண்டி விட்டுரும். பரண்டுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாம்புக்கு ரொம்ப அடிபட்டுறதுனால பாம்பால் ரொம்ப பூனையை எதிர்த்து போராட முடியாது. ஒரு சில சமயங்களில் பூனையும் பாம்பு கொத்திச்சுன்னா அதால் விஷம் தாங்க முடியாமல் பூனை இறந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சாரப்பாம்பு கூட இருக்கிறப்ப பூனைக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் மாதிரி ஆகிடும். ஏன்னா நல்ல பாம்புக்கிட்ட தான் பூனை ரொம்ப உஷாராக இருக்கும். சார பாம்புக்கிட்ட கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பாருங்கள், இந்த பாம்பு அதை விட்டு போகணும்னு தான் நினைக்கிது. ஆனால் பூனை தான் விட மாட்டேங்குது. பூனை அதை அடிக்கணும், அதை அடித்து கொல்லணும், அதுக்கடுத்து தன்னோட இரையாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த குணத்தோடவே தான் இருக்குது. நீங்களே நல்லா பாருங்கள். ஆனால் பாம்பால் இப்போ முடியலை. ஏன்னா கொஞ்சம் பூனையை காலால் கீறி அதுக்கு ரொம்ப சேதம் படுத்திடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாம்பு இறந்து போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பூனை அந்த அளவுக்கு அதை தாக்கிடுச்சு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் இது.